ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியை தான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடி கொண்டிருந்தது. அது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தினை சொல்லிவிட்டு சென்று விட்டது. நீ அவசரப்படாமல் இந்த தாயானவள் சொல்ல போகின்ற வந்த விஷயம் என்ன என்பதனை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்போதுமே உனக்கு தீராத வேதனைகளை தான் தந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு நாள்தோறும் மன வருத்தத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த அம்மா உன் வாசலில் நிற்கும் பொழுது அங்கு நான் ஒரு சக்தியை கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி அது என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கு வியப்பாக இருந்தது. அத்தனை ஆச்சரியத்தையும் அது எனக்கு கொடுத்தது. வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காததனால்தான் மனவேதனைப்பட்டு இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாளாக நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அதிகமாக சுமந்த காரணத்தினாலோ என்னவோ உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையிலேயே இல்லாமல் போய்விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மை உன்னால் என்ன நடக்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மையையும் வெளிப்படையாக சொல்லிவிடப் போகின்றேன். என் பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சக்தி நடமாடியது என்று சாதாரணமாக நான் சொன்னேன் அல்லவா? அது சாதாரண சக்தி அல்ல. அது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் அப்படியே நீ விட்டுவிடக்கூடாது. இன்று இவர்களை பற்றி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டாயானால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். என் குழந்தையே, நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உனக்கு விடுதலையை கொடுக்க, ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக கூட இருந்து விடலாம். எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக அம்மா சொல்கின்ற இந்த வாக்கினை கட்டாயமாக நீ கேட்கத்தான் வேண்டும். உன் வீட்டிற்கு வெளியே நடமாடிய ஒரு சக்தி உன்னை பற்றி ஒரு விஷயத்தினை சொன்னது. அது என்னவென்று கேட்காமல் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் உன்னை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் எனக்கே கண்கள் கலங்கும்படிதான் இருந்தது. உன் அம்மா உனக்கு நல்லது என்றால் அதை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா? இதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் அல்லவா? அதனால்தான் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அம்மா இப்பொழுது வந்து நிற்கின்றேன். நீ இது போன்ற ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை சொல்கிறார்கள் என்றால் உன்னுடைய மனதிற்கு அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற விஷயமாகத்தான் இது இருக்க போகின்றது. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நிற்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன் இல்லத்திற்கு வந்துவிட முடியாது அல்லவா? நேற்று இரவு உன்னுடைய வீட்டிற்கு வந்த ஒரு சக்தி நல்ல சக்தி தான். என் அன்பு குழந்தையே, ஏதேனும் தீய எண்ணங்களை நினைத்து கொண்டு தீய சக்திகள் எதுவேனும் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தால் உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற நான் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் அல்லவா? அப்படி ஏதேனும் தீய சக்திகள் வந்தால் அதை திருப்பி பார்க்க விடாமல் அடித்து விரட்டி விடுவேன். என் குழந்தையே, இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையை நான் தலைகீழாக புரட்டி போட்டிருப்பேன். அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்தது நல்ல சக்திதான். அவர்கள் உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருந்தார்கள். என் குழந்தையே, அப்பேற்பட்ட சக்தி என்ன சொன்னது என்று முதலில் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு அந்த சக்தி யார் என்று நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற
படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார். அது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை உணர்த்தவும் முயற்சி செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ தாங்கி நின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதையும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் இவர்கள் சொல்ல நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த சில தீய மனிதர்களின் ஆட்டத்தை எல்லாம் அடக்கிவிட்டதாகவும் சொல்லி சென்றார்கள். அதோடு நிற்கவில்லை. யாருமே இல்லை என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, என் பிள்ளைக்கு நான் இருக்கின்றேன், எந்த நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்றும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற அவர்கள் தயாராக வர இருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, வருத்தப்படாமல் எதற்கும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க வேண்டும். நீ சிந்திய கண்ணீர் துளிகளில் அவர்களின் மனம் ரணமாக மாறி கிடக்கின்றது. நீ எப்பொழுது சிரிக்கின்றாயோ அப்பொழுதுதான் அவர்களும் மனதார சிரிப்பார்கள். அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ இப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் ஒருவர் இருக்கிறாரா? அவர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்று கேட்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய குலதெய்வம்தான். என் குழந்தையே, குலதெய்வம் உன் வீட்டின் வாசலுக்கு வந்து சென்றது. குலதெய்வத்தின் பெயர் தெரியாமல், குலதெய்வம் எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் வருத்தப்படுகின்ற என் பிள்ளையானால் இன்று ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள். நேற்று இரவு உன் இல்லத்திற்கு குலதெய்வம் வந்ததும் உண்மை, உனக்காக வருத்தப்பட்டதும் உண்மை. அதனால் அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதிகள் கொடுத்ததும் உண்மை. என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தை அறிந்தும் இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். என் அன்பு குழந்தையே, குலதெய்வங்களை நீயாக மறந்திருந்தாலும் உன்னை ஒருபொழுதும் குலதெய்வங்கள் மறப்பது இல்லை, உங்களை கைவிட்டு விடுவதும் இல்லை. அதனால் மன தைரியத்தோடு இரு என் தங்க பிள்ளையே. உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய நல்ல விஷயங்களுக்காகவும் உன் கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடைய உறவுகள் யாருமே உதவ வரவில்லை என்றாலும் கூட இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன், என்னை நீ முழுமையாக நம்பு, உனக்கு நான் உதவி செய்ய வருவேன் என்று நம்ப வேண்டும். எனக்காக நீ இந்த அம்மா செல்வது போல இந்த ஒரு வாரம் நிச்சயமாக நீ கடைபிடித்து விட்டால் நீ வேண்டியது அத்தனையுமே உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் குழந்தையே, அதை செய்வதற்கு நீ தயாராக இரு. என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையை கைவிட்டு விடாதே. பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி நீ நினைத்த அத்தனையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யக்கூடாது. நீ செய்ய நினைப்பதை இந்த தாயானவளை மனதில் வைத்து கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன். ஆனால் எதை நினைத்தும் நீ வருத்தப்படக்கூடாது. அதை வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தாயானவளை நினைத்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியோடும் இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டும் அல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள் பழகிக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் எப்பொழுதுமே நீ வைத்திருக்க வேண்டும். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக ஒரு பெண் என் முன்னால் நின்று ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கிறாள். என் குழந்தையே, அந்த பெண் வைத்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. இந்த வேண்டுதலை அவர் எதற்காக வைத்துள்ளார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது மட்டுமல்லாமல் அவர் யார், அவர் எதற்காக என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, இது
உன் வாழ்க்கைக்கு நல்லதா அல்லது கெட்டதா என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்தி வாய்ந்த மாற்றங்களை உனக்கு கொடுக்க போகின்றது. இந்த நேரத்தில் உனக்காக அதுவும் ஒரு பெண் என் முன்னால் வந்து வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ அதை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஒருவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெண் மிகவும் அதிகமான பங்கு வகித்திருப்பார். என் தங்க குழந்தையே, அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். ஏனென்றால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன் முன்னேற்றத்திற்கு ஒரு காரணமாக ஒரு பெண் இருந்திருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கையின் தோல்விக்கு ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கலாம். என் தங்க குழந்தையே, இப்பேற்பட்ட ஒரு பெண்தான் உனக்காக இப்படி ஒரு வேண்டுதல் என் முன்னால் வைத்திருக்கின்றார். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது என் குழந்தையே. ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி ஒரு நாளும் நீ தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. ஏனென்றால் இதையெல்லாம் கண்டு நீ தேவையில்லாமல் அடுத்தவர்களை பற்றி நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்களை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதெல்லாம் கெட்டதாக மாறிவிடும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு விலகி சென்று விடுகிறது. நீ பெரும்பாலும் மெத்தன மனப்போக்கில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்காக ஒரு பெண் வந்து என்னிடத்தில் மெய்யுருகி கண்ணீர் சிந்தி வேண்டுதல் வைத்தார். அவர் என்ன வேண்டுதல் வைத்திருக்கின்றார் தெரியுமா? என் தங்க குழந்தையே, அந்த பெண்ணானவள் உனக்கு மிகவும் நெருக்கமானவள். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன்னை விட அதிகமாக அக்கறை கொண்டவள். அந்த பெண் உன்னை பற்றி நினைத்து மனம் சோர்ந்து கிடக்கின்றார். மனம் வேதனைப்படுவது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றாள். என் தங்க குழந்தையே, அந்த பெண் என்னென்ன நினைத்தார்கள் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணார பார்த்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் விரும்பிய ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தையாவது உனக்கு கொடுக்க வேண்டும், உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பினை கொடுக்கவில்லை. உன்னுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதனால் அவர்களால் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடிவதில்லை. என் தங்க குழந்தையே, சரியான நேரத்தில் இந்த தாயானவள் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும்? இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாயா? என் தங்க குழந்தையே, யார் உன் மீது அதிகமான அக்கறை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களில் எல்லாம் அவர்கள் அதிகமான ஈடுபாடுகளை கொண்டிருக்கின்றார்கள் என்பது உன்னால் நினைத்து பார்க்க முடிகின்றதா? என் தங்க குழந்தையே, அவர்கள் வேறு யாரும் இல்லை, உன்னை பெற்ற உன் தாய்தான். என் தங்க குழந்தையே, எப்பொழுதோ நீ செய்த தவறுகளால் உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது எதை பற்றியோ சிந்தித்து கொண்டு நம் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே, இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேற போகின்றோம் என்று நினைத்து என் குழந்தை மனவேதனை அடைவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடிகிறது. என்னால் இதனை பார்க்கவே முடியவில்லை. இப்படி உன் வாழ்க்கையை அவர்கள் வெறுத்து கொண்டிருப்பதை உன் தாயால் மட்டும் எப்படி காண முடியும்? அவர்களால் எப்படி சகித்து கொள்ள முடியும்? என் தங்க குழந்தையே, எனவேதான் என்னிடம் வந்து உனக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுதல்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி நினைத்து கொண்டு
நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உன்னுடைய தாயை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்களை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் தாய் உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீ நினைக்கின்றாய், யாருமே நம் மீது அதிக அக்கறை காட்டவில்லை, நம் வாழ்க்கையை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. யார் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கினாலும் உன்னை பெற்ற தாயானவள் ஒரு நாளும் உன்னை ஒதுக்கிவிட மாட்டாள். ஒருவேளை நீ செய்கின்ற தவறுகளால் உன் மீது வெறுப்பினை காட்டலாம். நீ கேட்காமல் நடந்து கொள்கின்ற சில விஷயங்களில் அவர்களுக்கு மனவேதனை அடையலாம். ஆனாலும் ஒரு நாளும் உன்னை எந்த ஒரு விஷயத்திலும் யாரிடத்திலும் அவர்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. யாரிடத்திலும் உன் வாழ்க்கையை பற்றி அவர்கள் தவறாக பேசியதும் கிடையாது. என் தங்க குழந்தையே, அப்படித்தான் அவர்கள் இதுநாள் வரை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, அவர்களை பற்றி தவறான எண்ணங்களை ஒரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்து கொள்ளாதே. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா, என்னுடைய வாழ்க்கை என்றுமே கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எதிர்காலத்திற்கு இவர்கள் எதையுமே சேமித்து வைக்கவில்லை. ஒருவேளை இவர்கள் எனக்காக சேமித்து வைத்திருந்தால் கூட நான் இந்த அளவிற்கு பயம் கொண்டிருக்க மாட்டேன் என்று நீ உன்னுடைய பெற்றோர்கள் மீது பழி சுமத்துகிறாய். என் தங்கமே, அவர்கள் ஒன்றும் உன் எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று சேமிக்காமல் இல்லை. அவர்கள் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு சேமிப்பினை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை அன்று அவர்கள் சேமித்திருப்பார்கள். ஆனால் இன்று நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவிகளை உன்னிடத்தில் செய்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளும் எதையும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்த தவறை நீ செய்துவிடக் கூடாது என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். நாங்கள் தான் என் எதிர்கால தேவைக்கு எந்த ஒரு சேமிப்பையும் செய்யவில்லை. என்னுடைய பிள்ளைகளாவது புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களினுடைய எதிர்காலத்திற்கு எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது. எப்பொழுதும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலையை நாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்து விடக்கூடாது. அவர்கள் நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் இந்த தாயானவளிடம் நாள்தோறும் கண்ணீர் உருகி வேண்டுதல் வைத்துள்ளார்கள். உன்னை பெற்ற தாயானவள் உன்னை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் உன்னுடன் இருப்பது எவ்வளவு உண்மை என்று நம்புகின்றாயோ அதே அளவிற்கு இந்த விஷயத்தை நீ நம்ப வேண்டும். உன் வாழ்க்கையின் மீது அவர்கள் அந்த அளவிற்கு கொண்டிருக்கும் அன்பு அவ்வளவு பெரியது. என் தங்க குழந்தையே, இது உண்மை. நீ கஷ்டப்பட்டு விடக்கூடாது, காயப்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபொழுதும் நீ மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள்.